கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல்வேறு உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் திரண்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேலாயுத பெருமாளிடம் கேட்கலாம். வேலாயுத பெருமாள், விடுமுறை நாளான இன்று எவ்வளவு மக்கள் அங்கு கூடியிருக்கிறார்கள்? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது உலக சுற்றுலா தலங்களில் மிக முக்கியமான இடம் வகிப்பது குமரி சுற்றுலா தலமாகும். இங்கு கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை, விவேகானந்த மண்டபத்தை சுற்றுலா படகில் சென்று கண்டு ரசிப்பதற்கும், அதே போல் அதிகாலையிலும் மாலையிலும் சூரியன் உதிக்கும் மறையும் காட்சியை காண்பதற்கும் இங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். இந்நிலையில் குறிப்பாக இந்த ஆண்டுக்கான சபரிமலை சீசன் நவம்பர் 16ஆம் தேதி துவங்கி உள்ளது. இதனை ஒட்டி சபரிமலை சீசனுக்காக பல்லாயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை சென்றுவிட்டு நேரடியாக குமரிக்கு குமரியில் புனித நீராடுவது வழக்கம். இதனால் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக ஐயப்ப பக்தர்கள் கூட்டமும் அதிகமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த வார விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் உள்ளூர், வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்துள்ளார்கள். இதனால் கன்னியாகுமரி சுற்றுலா தலம் சுற்றுலா பயணிகளால் முழுவதும் நிரம்பி வழிகிறது. மேலும் இன்று அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் சன்ரைஸ் பாயிண்ட், பகவதியம்மன் கோயில், படித்துறை, முக்கட சங்கமிக்கும் பகுதிகளில் சுமார் ஒரு 3-4 மணி நேரம் காத்திருந்து, அதாவது அதிகாலை 2 மணியில இருந்தே காத்திருந்து சூரிய உதயத்தை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று காலை சூரியன் மேகமூட்டம் இல்லாததால் சூரியனும் தெளிவாக தெரிந்தது. இதனால் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதே போல் கடற்கரையில் அமைந்துள்ள பகுதிகளுக்கு சென்று தங்களுக்கு விருப்பமான அழகு சாதன பொருட்கள், பாசி, சங்கு, மாலைகள் இவைகளை வாங்கி ஆர்வமுடன் சென்றார்கள். தொடர்ந்து தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.